பாஸ்கு காலத்தின் 9ஆம் நாள். வாக்கு. இயேசுவை பின்பற்றிய மக்கள் மேலும் இதை முன்னிறுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிற இயேசுவின் சீடர்கள் பல துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். அவர்களை தலைமை குருக்களும் மூப்பர்களும் யூத சங்கம் என்று அவர்கள் பல நிலையில் விசாரிக்கப்பட்டு பல தண்டனைகளை அனுபவித்து இப்பொழுது வெளியே வருகிற விடுதலை அடைந்தவர்களாக வருகிற நிலையில் அவர்களை மக்கள் காண வருகிறார்கள். அப்பொழுது பேதுரு அவர்கள் மத்தியில் வந்து நிற்கிற பொழுது மக்கள் அனைவரும் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறார்கள். இயேசு ஆண்டவரே அவர்களுக்கு உடனிருந்து அருள் பொழிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மன்றாடுகிற நிலையில கூடியிருந்த இடத்தில் அத்தனை பேருடைய மன்றாட்டுக்களை கேட்ட கடவுள் இடம் அதிருகிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்து அனைவரும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக துணிவோடு இணைந்த நற்செய்தி இயேசு என்கிற நற்செய்தியை அறிவிப்போம் என்று சொல்லி உறுதி பூண ஆண்டவர் அருள் செய்கிறார். இன்று நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவருக்காக பணி செய்ய முன் வருகிற போதும் அவருடைய நற்செய்தியை போதிக்கிற போதும் அவருடைய ஆவியானவர் இந்த பாஸ்கு காலத்தில் நிறைந்து பொழியப்படுகிறார். என்ன சூழலாக இருந்தாலும் அவரோட மன்றாடி நாம் ஆற்றலை பெற்று ஆவியானவரால் நிரப்ப பெற்று துணிவோடு வாழ அருள் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சிந்தனைக்கான கேள்விகள். நம்முடைய வாழ்விலே துன்பங்களும் எதிர்பாராத நிகழ்வு வருகிற போது நம்மில் துணிச்சல் இருக்கிறதா? என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த துணிச்சல். அடுத்து, ஆவியானவர் பொழியப்படுகிற இந்த பாஸ்கு காலத்தினுடைய அருமையை நான் உணர்ந்திருக்கிறேனா? சிந்திப்போம். அல்லேலூயா.